சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். பீகாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வரக்கூடிய 2025 மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சியானது நடக்குதுங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் பாவத்திலேருந்து 3ஆம் பாவத்துக்கு குரு பகவான் பெயர்றாரு. அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க. மிதுன ராசி அப்படிங்கிறது காத்து ராசி. அந்த காத்து ராசியில குரு பகவான் ஒரு வருடத்திற்கு மேல இருந்து நமக்கு பலாபலன்களை தராரு. இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்துல எப்படி உங்களுடைய ராசிக்கு பலன்களை வழங்க போறார் அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம். பொதுவாகவே இந்த குரு பகவானை பத்தி நம்ம நிறைய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. குரு பகவான் அப்படிங்கிறது வானமண்டலத்தை, அதாவது இந்த மேருமலையை அவர் சுற்றி வருவதற்கு பார்த்தீங்கன்னா சரியாக 12 வருடங்கள் ஆகும். அந்த ஒவ்வொரு வருடமும் சரியாக ஒவ்வொரு ராசியை அவர் கடந்து போயிட்டு இருப்பாருங்க. அந்த வகையில் இப்போ இந்த மே மாதம் 11ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்றாரு. இந்த பெயர்ச்சி காலத்தில் 12 ராசிகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தர்றதுக்கு இருக்கார். பொதுவாக சொல்லணும்னா காலபுருஷத்துக்கு 3ஆம் பாவம் அப்படிங்கிறதுனால உலகத்தில் இந்த வலிமைக்கும், அதாவது யார் வலிமைசாலி அப்படிங்கிற மாதிரியான சில போட்டிகள் நாடுகளுக்குள்ளே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காற்றினுடைய தன்மையில போறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும்னா சூறாவளி மாதிரியான விஷயங்கள், வாயு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும். அப்புறம் குரு பகவானை நல்லா கவனிக்கணுங்க. குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜூபிட்டர் பிளானட் இல்லைங்களா? அவர் ஒரு பூமியை விட 12 மடங்கு ஒரு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர். அதே போல பூமியை விட 64 மடங்கு பெரிய உருவம் அவர்கிட்ட இருக்குங்க. அதனால என்ன நன்மை நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய பூமி தோன்றியதுலேருந்து பல ஆயிரம் முறைகள் பூமியை தாக்கவிருந்த பலவிதமான எரிகற்கள்கள், அதே போல இந்த வான்வெளி தாக்குதல்கள், இதுமாரி நிறைய ஏதாவது கல் மோதுறதுக்கோ ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானட் மோதுவதற்கோ ஆஸ்ட்ரோனாய்ட்ஸ் வந்தது அப்படின்னா, அந்த பூமியை விட பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான 60 மடங்கு அதீதமான ஈர்ப்பு சக்தி கொண்டது இந்த குரு அப்படிங்கிற அந்த பிளானட்டுங்க. அதனால பூமியை சுற்றி அது இருக்கிறதுனால பூமிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது. அதனால பூமியை தாக்க வரக்கூடிய பல விஷயங்களை குரு பகவான் தன்னகத்தை இழுத்து காப்பாற்றியிருக்காருங்க. அதனால ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆற்றல் கொண்டவர், வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை. அதே போல அந்த குருவினுடைய கிரகத்தினுடைய ஒளி தன்மை நம்ம பூமி மீது படக்கூடிய சமயத்துல பார்த்தீங்கன்னா அதீதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய இருக்குங்க. அது பேர் குருவினுடைய அஸ்தமன காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான மாற்றங்கள், சில சிக்கல்கள் நம்ம பூமியில ஏற்படுது. அதே போல குரு பகவானுடைய வக்ர காலம், அந்த சமயத்துல பல நன்மைகள் ஏற்படுது. அதனாலதான் இந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய தன்மையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய தன்மை என்ன இருக்கு, அதனால இந்த சமயத்துல போனா நம்மளுடைய பாவத்துல போனா அவருக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு பொக்கிஷமாக கொடுத்தது தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது. அந்த வகையில் உங்கள் ராசிக்கு இப்போ அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது என்ன பலன்களை வழங்குதுங்கிறத விரிவாக பார்ப்போங்க. மேஷ ராசி ஆகிய உங்களுக்கு இப்போ இந்த நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சினால என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு வராருங்க குரு பகவான். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் பாவத்தில் இருந்த காலம் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சிகளை கொடுத்துருப்பார் உங்களுக்கு. அதே போல வரக்கூடிய காலம் இப்போ 3ஆம் பாவத்துக்கு போறதுனால கொஞ்சம் மாற்றத்தை கொடுப்பார். சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போவதற்கு ஒரு யோக பலனை உருவாக்குறாருங்க குரு பகவான். இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் மேசராசி ஆகியவங்களுக்கு 9ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் உடையவருங்க. இந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தையாரை குறிக்கக்கூடிய பாவம். இந்த தந்தையாரை குறிக்கக்கூடிய பாவம் மட்டுமல்ல, பூர்வீக சொத்துக்கள், முன்னோர்களினுடைய விஷயங்கள், உங்களுடைய சொத்துக்கள் அடுத்த பாரம்பரியத்துக்கு சென்று போகிறது எல்லாமே 9ஆம் பாவங்க. அந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான். அதே மாதிரி 12ஆம் பாவத்துக்கும் குரு பகவான் தான் ஆதிபத்தியம்.
12ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா விரயஸ்தானம். தேவையற்ற பண விரைவுகள் ஏற்படுதும் அவர் தான். அதே போல் நல்ல உருப்படியான ஒரு நல்ல முதலீடுகள் செய்வதும் அவர் தான். வெளியூர் வெளிநாடுகள் செல்வதற்கும் காரணகர்த்தாவாக இருப்பவர் மேசராசியாக உங்களுக்கு குரு பகவான் தாங்க. அதனால் இந்த இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குரு பகவான் மேசராசிக்காரங்களுக்கு அவர் இப்போ 3ஆம் பாவத்தில் போகிறதுனால வெளிநாடுகள் இது மாதிரி போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குதுங்க உங்களுக்கு. அப்புறம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் போகிறதுனால பூர்வீக சொத்துலேயே ரொம்ப நாளாக இருக்கிறவங்க அல்லது சொந்த ஊர்லேயே இருக்கிறவங்க அவங்க அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியூருக்கோ வெளி இடத்துக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ அல்லது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ கொஞ்சம் வெளியில் வர வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க. இதுலேயும் கவனமாக இருக்கணுங்க. அடுத்தது 12ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வாழ்க்கை துணை வரை பிரிந்து இருக்கக்கூடிய காலமாக உருவாகுதுங்க. அதனால் கல்யாணம் ஆகி இருக்கிறவங்க வேலைக்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழில் நிமித்தமாகவோ வெளிநாடு போவதற்கு போயிட்டு வருவதனால கொஞ்சம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஒரு சில இடத்துல கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை மட்டுமே தான் எல்லாருக்குமே செய்யும். அந்த வகையில் மேஷராசியாகிய உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்கறது. அதனால் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தி வைப்பார். அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக சில ஒரு கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்குறாருங்க. அடுத்ததாக குரு பகவான் மேசராசி ஆகிய உங்களோட 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இந்த 9ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தந்தையாருக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாருங்க. அதே மாதிரி குரு பகவான் உங்களோட 11ஆம் பாவத்தை பார்க்குறாரு. லாபஸ்தானம் பார்வை பெறுதுங்க. ஏற்கனவே இந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் வரப்போகிறாங்க. அதனால் இந்த சமயத்தில் அந்த குரு பகவான் அந்த இடத்த பார்க்கறது மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை, அதீதமான பலன்களை தரும். செய்தொழில் சிறப்படையும்படியான பல நன்மைகளை உருவாக்குங்க. முக்கியமாக இந்த காலத்தில் நீங்கள் சனி பகவானை கும்பிட வேண்டும். 11 இருக்கக்கூடியவர் வரக்கூடிய காலத்தில் மேஷராசியாகிய உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. அதற்கு முன்பாகவே இப்போலேருந்தே நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிட்டுட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமஹ. இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும், நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும், செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும், குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும். அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுபோல இந்த சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நாங்கள் போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துருங்க. சிவாய நமக.